அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வேலைக்கு போகிற டைலர் கடைக்கு அக்கா வந்து நார்மல் மெரிட் மிஷின் தாங்க பெருசில் வச்சுருக்காங்க. பவர் மிஷின் வாங்கணுங்கிறது அக்காவோட ஒரு 8 வருஷ கனவுங்க. ஓவர்லாக்கும் கிடையாதுங்க. ஓவர்லாக் பதிலாக தான் ஃபோல்டிங் தையல் போட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. எங்களுக்கு மிஷின் வாங்கணும்னா நியர்பை வந்து ஒன்று திருப்பூர் இல்லாட்டி உடுமலைங்க. நிறைய விசாரித்ததில் வந்து பக்கத்தில் உடுமலையில் வந்து சர்வீஸு மிஷின் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருந்த மாதிரி கேள்விப்பட்டோங்க. அது இந்த ஜாக்கு F4 போய் F5 வந்திருக்குங்க. அப்புறம் இன்னொரு பவர் மிஷின் வந்து மோனா மாடல் இருக்குது. ஓவர்லாக்கும் பவர் மிஷினும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோங்க. உடுமலையில் உள்ள உமா டெலரஸ் கடைக்கு தாங்க வந்தோம். ஏன்னா இங்கே வந்து ரிவ்யூ பார்த்ததில் இந்த கடை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சுங்க. இஎம்ஐ போட்டு பார்க்கலான்ட்டு பார்த்தோங்க. எங்களுக்கு இஎம்ஐ செட் ஆகாதனால இங்கே வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குங்க. பஜாஜ் HFD அதுலேயுமே நம்மளோட ப்ரூஃபை வச்சு இஎம்ஐ பண்ணி தராங்க. அதுக்கு என்னென்ன ப்ரூஃப்னாங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு இந்த 4ம் வச்சு நம்மளோட இஎம்ஐ பண்ணி தராங்கங்க. இஎம்ஐக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அதுக்கும் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு லோன் வாங்கி அது கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கணுங்கிறாங்க. அதை வந்து கட்டாமல் விட்டாலும் ஓடி காமிக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம எந்த லோனும் வாங்காமல் இருந்தாலுமே இஎம்ஐ போட முடியாதாட்டிருக்கும். அப்படி தான் எங்களை வந்து ஒரு ஃபுல் டே வந்து கடையில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகிருச்சிங்க. நாங்கள் மதியம் போல் வந்தோம். நாங்கள் மிஷின் எடுத்துகிட்டு போகும்போது இங்கேருந்து மணி ஒரு 6:45 7 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு ஓவர்லாக் வந்து டெமோ காமிச்சிட்ருக்காங்க. ஓவர்லாக்கில் நூல் கோக்குறதா பயங்கர சிக்கலான விஷயம். ஏகப்பட்ட இது அப்படியே நுனியாக மைனூட்டாக சின்ன சின்ன ஹோல்ஸில் விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி அவங்க அசால்ட்டாக உட்காந்து கோத்துட்ருக்காங்க. எங்களால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப மண்டையில் சுத்தமாக புரியவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் திரும்ப ஒரு டைம் இது பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஓவர்லாக் மெத்தடு. ஒரு நூல் கட் ஆகிட்டாலுமே தையல் வராது, லூப் அடிக்க ஆரம்பிச்சிரும் எல்லாமே சொன்னாங்க. நம்ம நார்மல் பெடல் மிஷினில் நம்மளே பார்த்த மாதிரி அந்த கை உள்ள பக்கம் வீலை சுற்றுவோம். இதில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து அந்த இதை வந்து பெடல் பண்ணி இது பண்ணணுங்க. சரி உட்காந்து அவங்கெல்லாம் மாட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஓவர்லாக்கை வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தோங்க. அப்புறம் நாங்கள் பார்த்துட்ருக்கவே ஜாக் F5 வந்து சேல்ஸுக்கு 2-3 மாட்டி அமுச்சுட்ருந்தாங்க. அது ஒரு பக்கம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இருக்கிறதுல இந்த ஓவர்லாக் மிஷின் தான் எங்களுக்கு செம்ம டஃப்பாக இருந்துச்சுங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம புதுசாக டைலரிங் வந்து போயிட்டுருக்கோம். ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னா இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம வந்து வீட்டில் தைக்கிறதுக்கு மிஷின் வாங்கணும்னா செகண்ட் ஹேண்ட் கிடச்சா வாங்கினா ரொம்ப ஈஸிங்க. செகண்ட் ஹேண்டில் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்குங்க. புது மிஷின்னா அதை பெடல் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்கும் போதே புது மிஷின் வாங்குறோம்னாங்க மெரிட்டு இந்த உஷாவில் வந்து பெரிய மிஷின் வாங்கிடணுங்க. நான் வச்சுருக்க மாதிரி சின்ன மிஷின் வாங்கினா ஒரு தையலுக்கு ஒரு மடித்து அடித்து போடும் போது அப்படியே வந்து ஊசி டப்புன்னு உடஞ்சிருங்க. மொத்தமாக இருக்க துணிலாம் நார்மல் மெரிட் மிஷினில் அடிக்கவே முடியாது. இதே கொஞ்சம் பெரிய மிஷின்னா நான் இந்த மெரிட்டில் கருப்பு வெள்ளையும் டேபிள் டாப் இருக்குல்லைங்க, அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் கூட ஓரளவுக்கு அடிக்கிறதுக்கு சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. நம்ம வேகமாகவும் தைக்க முடியும். இந்த சின்ன மெரிட் மிஷின் நம்ம இப்போ தானே கிளாஸ் போகிறோம், நம்ம பழகிறதுக்கு இது போதும் அப்படின்னு நினச்சி இந்த சின்னது வாங்க வேண்டாங்க. வாங்கும் போதே நீங்கள் இதுக்கு ஒரு 3000 4000 தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெரிட்லேயே நீங்கள் பெருசாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் வாங்கும் போதே வந்து இந்த பவர் மிஷினோட வாங்கிடுறாங்க. பவர் மிஷினோட ரேட்டு வந்து ஜாக் F4 போய் F5 வந்திருக்குங்க 24,000 ஓவர்லாக் மிஷின் வந்து 7,500 ரெண்டுமே வந்து ரெடி காசு கொடுத்தே வாங்கியாச்சுங்க. ஏன்னா இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகாதனால அந்த கடையில் எல்லாமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க, பார்கெனே பண்ண முடியாது. இருந்தாலும் நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கனால ஏதோ ஒரு அமௌண்ட்டு குறைச்சா ஒரு வண்டி வாடகைக்குனாலும் ஆகும் அப்படின்ட்டு ஒரு 1,500 கிட்டத்தட்ட பார்கென் பண்ணி பேசிட்டு ரெடி பேமெண்ட் கொடுத்து மிஷினை வாங்கியாச்சுங்க. ஓவர்லாக்கு தான் டெமோ காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் செல்லில் வீடியோ எடுத்து அதனாவது பார்த்து நம்ம கோத்தரலான்னு பார்த்தா சுத்தமாக செல்லில் பார்க்குறது அதோடு புரியவே இல்லை. அந்த ஓவர்லாக் அடித்த உடனே அந்த சைடு பிசரெல்லாம் வந்து அதுவே தானாக கட் ஆகிக்குதுங்க. நானே இப்போ தான் ஓவர்லாக் மிஷின் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் பார்த்தேங்க. ஆனால் அதை தைக்கிற இடத்துல இது எல்லாமே இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அக்காவோட 8 வருஷ கனவு. கடைக்கு போவேன்ப்பா, வாங்கவே முடியல, இந்த தடவை எப்படியோ வாங்கியாச்சுன்னு அவங்க ரொம்ப ஹாப்பிங்க. நம்மளும் வாங்க வேண்டியதை சூப்பராக வாங்கிட்டோம் கடையில் வந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. நான் அப்படியே உட்காந்து தச்சு பார்த்தேங்க. அப்படியே நகர்த்தவே முடியல, அந்த பெடல் அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு.
ஒயிட் மிஷினு ஜாக் எஃப்ஐ வந்து தாராளமாக எல்லோரும் வாங்கலாங்க. நான்லாம் பயந்துட்டு இருந்தேன், என்னடா மிஷின் பெருசாக இருக்கே பெருசாக இருக்கேன்னு. ஆனால் வந்து அது தைக்கிறதுக்கும் அது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸிங்க. ரிவ்யூமே சூப்பராக இருக்குது. ஜாக் எஃப்ஐ தான் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே. நானே கூடிய சீக்கிரத்தில் ஒரு மிஷின் வாங்கிடலாம் தாங்க இருக்கேன். அப்படியே அடிக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த மிஷினில் எங்களுக்கு டக்குன்னு டெமோ காமிச்சாங்க, டக்குன்னு அதை நாங்கள் பேக் பண்ணிட்டோம். அதான் உங்கள்கிட்ட நான் ஓவர்லாக்லேயே காமிச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஜாக் எஃப்ஐ வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நமக்கும் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த பேக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் அதில் ரொம்ப நமக்கு ரொம்ப போட்டு உடம்பு அழட்டிக்காத மாதிரி இருக்கனால நமக்கு தைக்கிறதுக்கும் அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. வாங்க நல்லா பழகிட்டோம்னா ஜாக் எஃப்ஐயே வாங்கிடலாம் நான் சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு ஜாக் எஃப்ஐ மேலே அவ்வளோ ஒரு க்ரேஸ், எந்த ஒரு ஃபால்ட்டுமே கம்ப்ளைண்ட் எதுவுமே வராதுங்க. அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி. ஏன்னா நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்களும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால தான் உங்களோட நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. ஓவர்லாக்கு தான் டவுட்டாக இருக்குன்னு அவங்க திரும்ப கோர்த்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ தூரம் எங்களால் இது பண்ண முடியுமோ பார்த்து ட்ரை பண்ணிட்டு பார்த்து டயர்ட் ஆகிட்டனால கடைக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நேராக போயிட்டு பவர் மிஷின் வந்து அவங்க எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே. அப்புறம் நேராக அதையும் போயிட்டு அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இங்கே. ஆயிலை எப்படி செக் பண்ணணும், ஆயிலை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக சூப்பராக சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே. நூல் கோக்கிறது, பவர் ஆஃப் பண்ணுறது, சடவுன் பண்ணுறது, அப்புறம் இந்த பாபி ஒரு மிஷினுக்கு போட்டால் அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கழட்டி சின்ன மிஷினுக்கு போட்டு அதை கழட்டி இதில் மாதிரி போட்டிங்கன்னா லூப் அடிச்சிச்சுன்னா இதனால தான் கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியாது. இப்போ இதோட பாபின் கேஸ்னால் அது இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே. நூல் கோக்கிறது, அந்த பாபினில் நூல் சுற்றுற மாடல், இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் இது பண்ணுறோம்னா ஸ்பீடு ரொம்ப கம்மியாக வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே அப்படியே தையல் அழகு போல் அப்படியே பொறுமையாக நம்ம உடம்பு வந்து அழட்டிக்காமல் ரொம்பவே சூப்பராக அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. நானும் உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படியே அடிக்கடிக்கு விட்டு அப்படியே சைன்னு சரக்குன்னு தையல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இது மேல் டாப் வெயிட்டு மட்டும் 30 கிலோ அப்படின்னு சொன்னாங்க இங்கே. தூக்கும் போது எப்போவுமே அடியில் ஒரு கையை விட்டு தான் தூக்கணும், அப்படியே மேலால் தூக்கக்கூடாது. ஏன்னா வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இங்கே. இப்படி தான் இந்த வச்சு மாட்டணும் அப்படிங்கிற மாதிரிங்க. ஆயிலெலாம் மேலே எங்கேயும் விட்டுறாதீங்க, அடியில் நீங்கள் அதை மட்டும் பார்த்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. கலர் மாறிச்சுன்னா ஆயிலை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே. அப்புறம் வந்துட்டு எல்லாமே மனசுக்கு திருப்தியாக பிடிச்சிட்டு இப்போ பில் செக்ஷனில் பே பண்ணி வந்தாச்சுங்க. இப்போ வந்து அந்த நூல்கண்டு மாட்டி இருக்கனால இன்னும் அதை கழட்டினா வீட்டில் போய் கடையில் போய் எங்களால் கோக்குற சிரமமாயிரணும், டேப்பை போட்டு ஒட்டி கொடுத்துட்டாங்க இங்கே. அப்புறம் ஆட்டோவும் வர சொல்லியாச்சுங்க. உடுமலையிலேருந்து பழனிக்கு வந்து 1200 காலையில் வந்தோம். ஒரு பொழுதே ஆயிடுச்சுங்க. வியாழக்கிழமை தம்பியை ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு நான் கடைக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு 5 o'clockலாம் போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க. எப்படி பார்க்க வந்த இடத்துல எப்போவுமே ஒரு கடைக்கு வரோம்னா டைம் போட்டே வரக்கூடாதுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிச்சுங்க. ஒரு பொழுதே ஆகி போச்சு எங்களால் மிஷினை பார்த்து எடுத்து வண்டியில் ஏற்றுறதுக்கு. இப்போ நான் கரெக்டாக பழனி வந்துட்டேங்க. போகிற வழியில் தான் நம்ம வீடு இருக்காங்க, அதனால் நான் பழனியில் இறங்கிட்டேன். இன்னும் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு நம்ம வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். இதுவே கிட்டத்தட்ட நான் வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு 8:30 கிட்ட இருந்துச்சுங்க. கணவர் தம்பியை சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்டு டின்னருமே எங்களுக்கு ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருந்தாருங்க. எம்டி பிரியாணி வித் முட்டை பாயில் பண்ணி வெங்காயம் ஊறுகாய் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் 3 saree வந்து வெயிட்லெஸ் சாரீங்க, ஓரம் அடிக்கிறதுக்கு வந்து இருந்துச்சுங்க. அதெல்லாம் கிராஸ் பார்த்து எடுத்துட்டு 3யுமே வந்து ஓரம் அடித்து வச்சாச்சுங்க. ஏன்னா நைட்டு வந்து நான் வேலை செய்யும்போது மணி ஒரு 11:30 12 இருக்குங்க. ஏன்னா தூக்கம் வரல, சரி கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் நிறையா இருந்தனால அதை ஸ்டிச் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த saree வந்து இதுக்கு வந்து அந்த முடியெல்லாம் உருகி முடிச்சு போட்டு தர சொன்னாங்க இங்கே. இவங்க வந்து ரொம்ப லென்த்தாக கேட்டாங்க. உருகிற அந்த நூல் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை உட்காந்து எனக்கு இந்த முடி போட்டு முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகி போச்சுங்க. நல்லா சீவி குட்டி குட்டியாக அழகாக வந்து முடிச்சு போட்டு கொடுத்தீங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நான் தூங்க
12:45 கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்புறம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் கடைக்கு வந்தாச்சுங்க. கடைக்கு பூஜையை போட்டுட்டு கடையில் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு தான் நல்ல நேரம் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் எப்பவும் போல் என்னோடய வேலையை நான் பார்த்துட்டு சூப்பராக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கிற வேலை இருந்துச்சுன்னு வீட்டில் அதாங்க பார்த்துட்டு இருந்தேன். இப்படி தாங்க ரொட்டீன் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.